உலக வாழ் தமிழர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் வேல் சித்தர் தமிழ் மருத்துவ சேனல் சார்பாக என்னுடைய முதற்கால் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குடல் வலி குணமாக மருந்து. சில ஆட்கள் அதை நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க. காலையில் ஏதாவது சாப்பிடணும், வேலை செய்யணும், காலையில் எழும்புறோன்னு எரிச்சணும், பல்ல தேய்ச்சிக்கிட்டு அந்த காப்பி போட்டோன்னா முதல்ல நம்ம குடிச்சிடணும். ஆள் எழும்பி நம்ம முதல்ல குடிச்சிக்கிட்டு ஆளுக்கு கொடுக்கணும். ஏன்னா வேலை நம்ம செய்யும். அதனால் யாரையும் எதுவும் கேட்க போகிறதில்லை. நம்மகிட்ட வந்து காப்பி குடிச்சிங்களா, குடிக்கலையா. இதில் சில சொல்லுவாங்க, என்கிட்ட குடிச்சடா குடிக்கலையான்னு கேட்கல. யாருக்கா காப்பி போடக்கூடிய ஆள் தான் குடிக்கணும். அதில் கேட்க வேறு யாருக்கு கேட்க போகிறா. அப்புறம் காப்பி போட்டிருக்காலும் முதல்ல குடிச்சுக்கணும் தான் நினைப்பாங்க எல்லோரும். அதனால் எல்லா வீடுகளில் உள்ள பொம்பளைகளும் ஞாபகம் வச்சுடுங்க, முதல்ல காப்பியை நினைச்சுங்க, நீங்கள் போட்டோன்னே குடிங்க. அப்போ தான் உடம்பு வந்து நிச்சயம் ஹெல்த்து இருக்கும். ஒன்று. அடுத்தது என்ன செய்றீங்க, அந்த குடலை பாதுகாக்கிறதுக்காக காலையில் எழும்புனோன்னா ஒரு 1/2 லிட்டர் தண்ணி குடிங்க. ஆனால் முதல்ல குடிச்சிடாங்க, கொஞ்சமாக ஒரு 100 மில்லி குடிச்சு தான் 1/2 லிட்டர் கொண்டுறணும். ஒரே அடியில் 1/2 லிட்டர் குடிச்சிங்கன்னா வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடும். 1/2 லிட்டர் அளவு குடிச்சிட்டிங்கன்னா குடல் வந்து கம்ப்ளீட்டாக என்ன ஒரு 5 நிமிஷத்தில் சுத்தமாகிடும் கம்ப்ளீட்டாக. அதுக்கு பிறகு காலை கடனை முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு நீங்கள் சாப்பிடும்போது ஃப்ரீ ஆகிடும். இது சில நாள் அப்படி இல்லை, பாத்ரூமில் போய் உட்காந்தா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வெளியே வரது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கடைசியில் பார்த்தா பாத்ரூமில் அடுத்த ஆள் காவல் இருந்துக்கிட்டே இருக்கும். சில வீட்டில் ஒரே ஒரு பாத்ரூம் இருக்கும். கடைசி பார்த்தா எல்லாரும் வரிசையாக நின்றுட்டு போக உள்ளே உட்காந்துக்கிட்டே இருக்கும். இது அப்படி உட்காராமல் இருக்கணும்னா அந்த தண்ணி இதை குடிக்கணும். அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கொழிஞ்சி வேரும் எலியும் என்ன செய்யுங்கன்னா இடித்து அந்த கொழிஞ்சியோட முழுதும் எடுத்து அதை காய போட்டு இடித்து அதை அப்படியே அவிச்சு ஒரு கப்பு வச்சு ஒரு 7 நாள் 14 நேரம் காலையிலையும் சாயங்காலமும் குடிச்சிட்டா போதும், உங்களுக்கு குடல் வந்து ஸ்ட்ராங் ஆகிடும். அது இனி இதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது. இந்த கொழிஞ்சி கிடைக்காதவங்க நெறிஞ்சி, அது நெறிஞ்சி சமூலம். எப்பவுமே சமூலம்னா நெறிஞ்சினுடைய இலை, பட்டை, வேறு எல்லாம் சேர்த்து கம்ப்ளீட்டாக என்ன செய்யணும், அதை அப்படியே வந்து கஷாயம் மாதிரி போட்டு அதை காலையிலையும் மாலையிலும் ஒவ்வொரு கப் குடித்தாலும் குடல் வந்து ஸ்திரத்தன்மை ஏற்படும். இது போக உணவில் என்ன எடுக்கலாம்னு பாருங்கள். ஏன்னா வெண்டைக்காய் எடுக்கலாம் குடலுக்கு, அடுத்தல கத்திரிக்காய் எடுக்கலாம், அடுத்தல வாழைக்காய் எடுக்கலாம். குடலுக்கு நல்லது. சில நாள் வாழைக்காய் வாயுன்னு சொல்லுவாங்க, அப்படி கிடையாது. குடலுக்கு வாழைக்காய் நல்லது. பேரக்காய் எடுக்கலாம், இதுவும் குடலுக்கு நல்லது. ஏன்னா எப்படியுமே குடலை பாதுகாக்கக்கூடியது. ஏன்னா நம்ம உடம்பினுடைய முக்கியமான பகுதி குடல். ஏன்னா அந்த குடல் சில நாளுக்கு அல்சர் வந்துன்னா சாப்பிட முடியாது. ஏன்னா முதல்ல வேலை செய்யும்போது சமயத்துக்கு சாப்பிட மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு வீட்டில் 4 மாடு கிடாது. அந்த மாட்டுக்கு தண்ணி வைக்கணும், அப்புறம் புண்ணாக்கு வைக்கணும், வக்கீல் எடுத்து போடணும். கடைசி பார்த்தா இவ்வளோ வேலையும் செய்யும்போது சமயத்துக்கு சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் பார்த்தாச்சுன்னா என்ன குடல் புண்ணு வந்துடும். எப்பவுமே என்ன வேலை செய்தாலும் வாய் தின்னுகிட்டே இருக்கணும், வேலை செய்துகிட்டே இருக்கணும். ஏன்னா இதுக்கு என்ன, இப்போ கடையில் இருக்கும், என்ன கிடைச்சாலும் சரி கையில் கிடைக்குது சாப்பிட்டுட்டே இருந்துட்டு இந்த வேலை செய்தால் உடம்பு வந்து ஹெல்த்து வந்துடும். இது சில நாள் என்ன பண்ணுவாங்கன்னா சமயத்துக்கு சாப்பிட மாட்டாங்க. கேட்டால் சொல்லுவாங்க, எனக்கு வேலை. சரி, வேலையை செய்ய வேண்டியதான். அதுக்கு உடம்புக்கு தேவையானதையும் கொடுக்கணும் இல்லையா? தனி வேலையை மட்டும் செய்தோம்னா உடம்பு என்ன ஆகும்? சில உடம்பை ரொம்ப கவனமாக பாதுகாக்கணும். ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் வாழக்கூடியதுக்கு தரப்பட்டது, இறைவனால் தரப்பட்ட மிகச்சிறந்த ஒரு வரப்பிரசாதம் தான் என்னது, இந்த உடல். அந்த உடலை நம்ம சரியாக பேணி பாதுகாக்காமல் இருந்தோம்னா நோய் வந்து என்ன செய்யணும், சின்ன வயசுலேயே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய தன்மை வரும். அப்போ அந்த சின்ன வயசில் பாதிப்பு ஏற்படாமல் இருக்குன்னா என்ன செய்யணும், உடம்பை வந்து பாதுகாக்கணும். அதுக்காக தான் எல்லாருமே பெரிய ஞானிகள், சித்தர்கள், இவங்க எல்லாருமே உடம்பையும் உயிரையும் பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகளை நமக்கு பல இலக்கியங்களில் தந்திருக்காங்க. இங்கே சித்தர் பாடல்கள், பல இலக்கியங்கள் டைம் கிடைக்கும் போது படித்து பாருங்கள். படித்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த எண்ணம், நம்முடைய பாசிட்டிவ் திங்கிங், இது எல்லாமே நமக்கு உடம்பு, உயிர், இதை எல்லாமே வளர்க்கக்கூடிய தன்மை பயன்படும். அத்தனைக்கும் மிக முக்கியமான பகுதி வயிற்று பகுதி. இதில் உள்ள ஜீரண சக்தி. சில ஆட்களுக்கு ஜீரண சக்தி இல்லைம்பாங்க, சாப்பிட்டா அது ஜீரணமாக இல்லை அப்படிம்பாங்க. ஆனால் ஜீரண சக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு தேவையான பகுதி குடல். அதை பாதுகாக்கக்கூடிய முறையை உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.
நான் சொன்ன இந்த முறைகளை பயன்படுத்தி உங்களுடைய குடல் பகுதியில் வலி ஏற்படாமல் நீங்கள் தவிர்க்கணும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.